தெலங்கானா மாநிலம் ஜகத்யாலாவில் வீட்டில் சார்ஜ் போடப்பட்ட மின்சார இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. முன்பகுதி முழுவதும் எரிந்த நிலையில் வீட்டின் அருகில் வைக்கப்பட்டிருந்த 4 மூட்டை உணவு தானியங்களும் தீயில் சேதமாகின. அத்துடன் வண்டியில் வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் தீக்கிரையானது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 28 மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு நாள்தோறும் அதிகாலை 3:50 மணி முதல் இரவு 11:59 மணி வரை 200க்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. பீகார் எனப்படும் காலை மாலை நேரங்களில் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும், மற்ற நேரங்களில் 20 முதல் 25 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 2 மார்க்கமாகவும் இன்று முதல் 28 மின்சார ரயில் சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப ரயில்வே அட்டவணையையும் மாற்றியமைத்துள்ளனர். எனவே பயணிகள் புதிய அட்டவணைக்கு ஏற்ப தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. IIT, NIT உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான JEE முதன்மை நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்பதற்கு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் JEE முதன்மை நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஜனவரி மாத JEE முதன்மை தேர்விற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இன்றிரவு 9 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான தேர்வு ஜனவரி 22 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதில் குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் தேர்வில் சிறப்பாக செயல்பட்டால் அந்த மதிப்பெண் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எனவே IIT, NIT உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிக்க விரும்பும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக 10 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை மாநகர பகுதியில் கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி ஆகியவற்றுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அடிமையாவதை தடுக்கும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தனிப்படை அமைத்துள்ளார். இந்த தனிப்படை காவல்துறையினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் ரோந்து சென்று கஞ்சா, போதை மாத்திரை விற்கும் கும்பலை பிடித்து வருகின்றனர். அந்த வகையில் கோவை கரும்புக்கடை பகுதியில் நடத்திய சோதனையில் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் போதை மாத்திரை விற்றபோது சிக்கினார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தனுஷ், நவ்பெல், முஜி, பிரவீன் உள்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மொத்தம் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 510 போதை மாத்திரைகள், கஞ்சா, செல்போன்கள், பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவர் காலி ஊசி மூலம் உடலில் காற்றை செலுத்தி கொல்லப்பட்டது தெரியவந்துள்ளது. திருச்சி சஞ்சீவி நகரைச் சேர்ந்த குணசேகரன் என்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் 2 நாட்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். அதனையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். அதன் அறிக்கை வெளியான நிலையில் இது தற்கொலை அல்ல, கொலை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து குடும்பத்தினரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டது. அதில் குணசேகரன் குடித்துவிட்டு வந்து தினமும் தாய் காமாட்சி மற்றும் மனைவி சுலோச்சனாவை அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இதனால் வெறுத்துப்போன அவர்கள் உறவினர்களான திருநங்கைகள் லித்தியன் ஸ்ரீ, நிபுயா மற்றும் விஜயகுமார் உதவியுடன் குணசேகரனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்படி வீட்டில் அவர் படுத்திருந்த போது காலி ஊசி மூலம் காற்றை உடலில் செலுத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடியுள்ளனர். இதனையடுத்து 5 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய திருத்தம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இதில் முதல் வாரத்திற்குள் வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்க வழிவகை செய்யும் மசோதா உட்பட புதிதாக 5 மசோதாக்களை அறிமுகம் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களின் தொகுப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் பட்டியலிடப்படவில்லை. அதானி முறைகேடு தொடர்பாக கூட்டுக்குழு விசாரணைக்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் இது நாடாளுமன்ற அவைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. காசாவில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்வதற்கான ஆணை பிறப்பித்துள்ளது. காசாவில் நெத்தன்யாகுவும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவாவ் கலாண்டும் வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கடந்த மே மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே, யாஹ்வா சின்ஹார், முகமது தயீப் ஆகியோருக்கு எதிராகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் யோவாவ் கலாண்டிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. மேலும் ஹமாஸ் தலைவர்களில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் முகமது தயீஃபை கைது செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உறுப்பு நாடுகளாக இல்லாத நிலையில் அதன் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று கூறியுள்ளது. அதே சமயம் நெதர்லாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் வந்தால் அவரை கைது செய்வோம் என்று அந்நாட்டு அரசுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா தந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் தாக்கிய நிலையில் ஹைப்பர்சோனிக் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணைகள் மூலமாக ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது. உக்ரைனுக்கு தாங்கள் தந்த தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவ அமெரிக்க அதிபர் பைடன் ஒப்புதல் தந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு உக்ரைன் அவற்றை அண்டை நாடு மீது ஏவியது. தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் மூலமாக பதிலடி தருவோம் என ரஷ்ய அதிபர் புதின் எச்சரித்திருந்த நிலையில் சில தொழிற்சாலைகள் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ரஷ்யா நேற்று வீசியது. ஆஷ்னிக் என்ற இந்த ஏவுகணையை எந்த ஆயுதத்தாலும் தடுக்க முடியாது என்று பெருமிதத்துடன் புதின் கூறியுள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் விளாடிமிர் புதின் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை அணு ஆயுதமின்றி உக்ரைனில் உள்ள புகழ்வாய்ந்த தொழிற்சாலைகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளில் தயாரான ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா தாக்கப்பட்டுள்ளதற்கு இது பதிலடி என்றும் அந்நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்த ரஷ்யாவுக்கு முகாந்திரம் உள்ளதாகவும் புதின் கூறியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டமிட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணையை சோதிப்பதற்கு தங்கள் நாட்டை ஒரு சோதனை கூடமாக புத்தியற்ற ஒரு அண்டை நாடு பயன்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பர்ச்சினார் என்ற இடத்தில் இருந்து பெஷாவர் நகருக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள குர்ரம் மாவட்டத்தில் அவை சென்று கொண்டிருந்த போது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். கண்மூடித்தனமாக துப்பாக்கிகளால் பயங்கரவாதிகள் சுட்டதில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் மிகவும் பதற்றமான கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அதிகம் உள்ளதாலும் இதுபோன்ற பல தாக்குதல்களை அவர்கள் அங்கு நிகழ்த்தியிருப்பதால் இதன் பின்னணியில் அவர்கள்தான் இருக்கக்கூடும் என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இத்தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் தேசவிரோத சக்திகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நிலம் பகுதியில் ஆக்கிரமித்துள்ள இடங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை போலீசார் பாதுகாப்புடன் அகற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கம் பகுதியில் சதுப்பு நிலம் உள்ளது. இந்த சதுப்பு நிலத்தை கடந்த 30 ஆண்டுகளாக ஆக்கிரமி செய்து வந்தவர்களை அதை அகற்றுவதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு இந்த தகவலான தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்தும் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வீடுகளை அகற்ற வெளியேற முடியாது, இந்த ஆக்கிரமிப்புகளை விட்டு வெளியேற முடியாது என்ற ஒரு உறுதியாக கூறியதை தொடர்ந்து இன்று காவல்துறையின் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் என அந்த பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்கான ஜேசிபி இயந்திரத்துடன் சென்றனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள பெண்கள் சுமார் 50 பேர் சாலையில் அமர்ந்து கொண்டு வனத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் உள்ளே செல்லாத அளவுக்கு வழியை மறித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான வழி விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை சுமார் 8 பேரை
காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலை வருகின்றன. கடந்த 30 ஆண்டுகளாக சதுப்பு நிலம் பகுதியில் குடியிருந்து வீடுகளை கட்டி வாழ்ந்து வந்தவர்கள் அந்த பகுதி ஆக்கிரமிப்பு என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளியேறாமல் அதே இடத்தில் தான் நாங்கள் இருப்போம், இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்றெல்லாம் உறுதியாக கூறியதை தொடர்ந்து அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோ. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.